மாதக்கோள் என்று சொல்லக்கூடிய சந்திரனை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி, பெண் ராசி. இந்த ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1 2 3 4 பாதம், ஆயில்யம் 1 2 3 4 பாதம்லாம் இந்த கடக ராசியில் அடங்கும். இந்த ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக ரிஷபம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் இதெல்லாம் நட்பு ராசி அமையும். இவங்களால உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இவங்க மூலிமா ஏதாவது கூட்டு தொழிலோ அல்லது ஒரு வியாபாரமோ செஞ்சீங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கும். பெரும்பாலும் இவங்க அதிகமாக உங்களுக்கு உதவி செய்வாங்க. மற்ற ராசிக்காரங்களாம் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மற்ற ராசிக்காரங்க உதவி செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னே சொல்லலாம். பஞ்சபூதங்களில் பார்க்கும்போது நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி இந்த கடகராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுடைய ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா நண்டு நீர்லையும் நிலத்திலையும் வாழக்கூடியது. அதே போல் இது எங்கே போனாலும் பிழைச்சிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நண்டு நிலத்திலையும் வாழும், நீர்லேயும் வாழும். அதனால் இந்த கடகராசி என்பர்கள் எங்கே போனாலுமே சிறப்பாக விளங்கக்கூடியவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு தத்துவம் கூட இந்த பழமொழியில் சொல்லுவாங்க, நண்டு கொளுத்தால் வலையில் தங்காது அப்படின்னு. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா கொஞ்ச நேரம் அப்படி ஜாலியாக எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக வெளியில் சுற்றிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர்த்தோட கூடி இருக்கிறத தான் அதிகம் விரும்புவாங்க. கூட்டு குடும்பமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், தனி குடும்பமாக இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம். இவங்களை சுற்றி ஒரு கூட்டமே இருக்கும், ஒரு நண்பர் பட்டாளமே இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்கள இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அந்த கடகராசி என்பர்களை தான் பெரும்பாலும் இருப்பாங்க. அதே மாதிரி சமுதாய தொண்டு செய்கிறதுல இந்த கடகராசி என்பர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு கருணை உள்ளம் உடையவங்க இந்த கடகராசி என்பர்கள். மற்றவங்க ஒருத்தர் கஷ்டம் அப்படின்னு இவங்ககிட்ட வந்து நின்னாங்கன்னா யாருக்கிட்டையாவது கடன் வாங்கியாவது அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது. அப்படி போட்டாங்கன்னா அந்த கடனை இவங்க தான் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். மக்கள் தொண்டே உயிர் மூச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள அந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் இந்த கிரக அமைப்புகள் இருக்குது. ருண ரோகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் என கிரக அமைப்புகளும், அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு, விரயஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். கிரக அமைப்புகள் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி தான் அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. வருகின்ற நாட்களில் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் அனுகூலமாக இருக்கிறதுனால எதையுமே கரெக்டாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைச்சி கரெக்டாக கொண்டுட்டு போக தெரியக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிறப்பாக செய்து முடிப்பீங்க. எல்லார் மத்தியிலும் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கடகராசி என்பர்கள் வர போகிறீங்க. என்னடா இவன் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டானா, இப்படி போயிட்டு இருக்கானே, இவனுடைய லைஃப் ஏன்டா இப்படி போகுது, வாடி வழங்கிட்டு இருக்கானே அப்படின்னு நினச்சவங்க முன்னாடி கெத்தாக வாழ போகிறீங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது. அடுத்தவங்க கிட்ட இந்த காலகட்டத்தில் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பொறுப்பை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு போங்க. அது உங்களுக்கு நன்மையை தரும். அடுத்தவங்களை நம்பி இந்த பொறுப்பை நீ செய்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒப்படைச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும். முடிந்த அளவுக்கு யாருக்கிட்டையும் முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை பெறத்துக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும்.
ஏற்படும். ஓரளவுக்கு லாபமும் கிடைக்கும். ஆனால் அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே வியாபாரம் செஞ்சு ஆனால் பணம் வசூலே ஆக மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய பணம்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வசூலாகக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ரொம்ப நாளாக வராமல் இருந்த பணம்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரணையாக அந்த காலகட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சின்ன சின்ன சில்லறை சண்டைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரலாம். கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எதுலேயுமே தன்னம்பிக்கையும் தைரியமும் நீதியை நிலைநாட்டணும் அப்படின்னு இறங்குனீங்க அப்படின்னா நிறைய கெட்ட பேர் வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்படுத்தி இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பணவரத்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும். அதன் மூலிமா மனதில் இருந்த அந்த குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். வெளியில் எங்கேயாவது தூரமாக ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு கோவிலுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சென்று வரத்துக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். அதன் மூலிமா நீங்கள் மகிழ்ச்சி எதிர்பார்க்கலாம். இழுபறியாக இருந்த காரியத்தெல்லாம் டக்கு டக்குன்னு இந்த காலகட்டத்தில் செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்ட பெறக்கூடிய அமைப்பு இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றவங்க கிட்ட எந்த ஒரு பொறுப்பு ஒப்படைக்க வேண்டாம். அப்படி ஒப்படைச்சிங்கன்னா அதை கண்ணும் கருத்துமாக நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல உங்களுக்கு கெட்ட பேர் வரும். அதே மாதிரி சுலபமாக முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்ச வேலையை இந்த காலகட்டத்தில் கடுமையாக போராடி அதிக எஃபெக்ட் போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வேலையை கரெக்டாக செய்ய முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய முயற்சியை மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக போருங்க. அதிக நேரம் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் இந்த கடகராசி மாணவர்கள் எதிர்பார்க்கலாம். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்ற முடியாமல் இருந்தீங்களோ அந்த வாக்குறுதியெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க. மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கரெக்டாக செயல்படக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். யார்கிட்ட பணம் கொடுத்தீங்களோ அவங்க கரெக்டாக உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. யாருக்கிட்ட நீங்கள் வாங்குனீங்களோ அவங்களுக்கும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்க கிட்ட வாக்குறுதி கொடுத்தீங்க இல்லையா, அதை ரொம்ப நாளாக காப்பாற்ற முடியாத இருந்தது. ஆனால் அந்த வாக்குறுதியில் அந்த காலகட்டத்தில் காப்பாற்றுவீங்க. ஜெயித்து காமிக்க போகிறீங்க. சாதகமான பலன்லாம் பல கிடைக்க இருக்குது. சில வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதற்கான வீசாவோ வெளிநாட்டுக்கு செல்றதுக்கான இதோ கிடைக்காம ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எதிர்பாராமல் வீண் விரயங்கள் வருகின்ற நாட்களில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் தேவையற்ற செலவுகளும் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் வரும். கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட வாக்குறுதி கொடுத்துருந்துருப்பீங்க. அந்த வாக்குறுதியை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையும் அப்படின்னே சொல்லலாம். யாருக்காவது முன்ஜாமீன் போடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா முன்ஜாமீன் போட்டு மாட்டிக்கொள்ளக்கூடிய அல்லது கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு அதை தவிர்க்கிறது நல்லது. குடும்ப ஒற்றுமைக்காக சில விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அது ஒரு சில இடத்துல உங்களுக்கு சின்ன சின்ன அவப்பேர் எடுத்து கொடுக்கும். கவனமாக செயல்படுறது நல்லது. குடும்பத்துக்குள்ளும் கொஞ்சம் மன நிம்மதி குறைஞ்ச மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சிறு சிறு சண்டை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களால வரும். மனக்குழப்பம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கான சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு இடர்பாடு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உற்றார் உறவினர்களால் வீண் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. ஒரு சிலர்கிட்டலாம் ஒரு சில உதவிகளுக்காக எதிர்பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்காது. தாமதமாகும். அது உங்களுக்கு டென்ஷன் படுத்துகிற மாதிரி அமையும். அதனால் முடிந்த அளவுக்கு யாருக்கிட்டையும்
உங்களுக்கு உதவி கேட்கறது பிடிக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தில் இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க கரெக்டான டைமில் அதை செய்ய மாட்டாங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல மன வருத்தத்தை ஏற்படுத்தும். கவனமாக செயல்படுறது நல்லது. இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வாங்க. அது உங்களுக்கு மன அமைதியை கொஞ்சம் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கீங்க, ஆனால் வரன் கிடைக்கவே இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி இந்த வரன் அமைகிற சமயத்தில் பேச்சுவார்த்தையை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. பேசும்போது ஏதாவது இடைஞ்சல் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. முடிந்தவரை பேச்சில் நிதானமாக இருக்கணும். அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகள் எதையும் இந்த காலகட்டத்தில் இந்த ஆயிலி நட்சத்திரக்காரங்க விட வேண்டாம். பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப விஷயங்களை கூட அடுத்தவங்க கிட்ட இந்த காலகட்டத்தில் பகிர்ந்துக்க வேண்டாம். அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும். கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கிறதுக்கு அருகில் இருக்கிற அம்மன் ஆலயங்களுக்கு சென்று துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். எதெல்லாம் தடைபட்டு நினைச்சோ அதெல்லாம் சாதகமாக அமையும். நம்பிக்கையோட வழிபடுறது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்